ஜல்லிக்கட்டு தடையை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை மதுரையில் இருந்து இணைக்கிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் விதித்த தடையால் 2 ஆண்டுகள் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. தற்போது தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவும் உச்சநீதிமன்றத்தால் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அந்த பகுதி மக்கள் இதை அங்க எப்படி பாக்குறாங்க? இது விவரங்களை பதிவு செய்யுங்க மாரிச்சாமி. நம்ம இப்ப இருக்கிற பகுதி மதுரை அவனியாபுரம். ஜல்லிக்கட்டு, அதாவது தை திங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். தமிழர்களின் வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு அவனியாபுரத்தில் முதலாவதாக நடக்கும். அதாவது மதுரையில் அலங்காநல்லூர், பாலமேடு ஆகிய ஜல்லிக்கட்டுகளுக்கு முன்பாகவே அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடக்கும். இந்த பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தின் தலையால் ஜல்லிக்கட்டு நடைபெறவில்லை. இந்த ஆண்டும் தமிழக அரசு ஒரு சீராய்வு மனுவை தாக்கல் செய்திருந்தது. அதையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த பகுதி மக்களின் மனநிலையை இப்போது கேட்போம். இந்த சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. வணக்கம். இது பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த ஆண்டாவது ஜல்லிக்கட்டு நடக்கும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போனது துரதிர்ஷ்டமானது. பொதுவாக நீதிமன்ற துறைகள், நீதித்துறைகள் அல்லது மத்திய அரசு சார்ந்த அந்த விலங்கு நல வாரியல் மூலம் தமிழரோட உணவை புரிஞ்சுக்கிறோன்னா, இது அடிப்படையான எங்களுடைய பண்பாடு நிகழ்ச்சியோட கலந்தது. மதம் சார்ந்து இல்லைன்னு சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது மதம் சார்ந்ததை விட பண்பாடு தளத்தை நாங்கள் நோக்கி போகிறோம். அதுக்கு தான் தமிழக அரசு விழாவாக தை திருநாள் 2ஆம் நாளை அரசு விழாவாக, அரசு விடுமுறையாக இருக்கிறது. அதனால் இதில் ஒரு உச்சநீதிமன்றத்துக்கு எங்களை போல் ஒரு ஆர்வலர்கள் ஒரு வேண்டுகோள். எங்களுடைய மாடு வளர்க்குறதை பற்றி அல்லது மாடுகளை பற்றி அல்லது மாடு ஜல்லிக்கட்டு வரவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா, நீதிமன்றம் கொண்ட ஒரு குழு எங்களை போல் வளர்க்குறவங்க, ஆர்வலர்கள், ஜல்லிக்கட்டு விடக்கூடியவங்களை கலந்து கேட்கணும். கலந்து கேட்டு எங்களோட உணர்வுகளும் எங்களோட பண்பாடு நிகழ்ச்சியோட எப்படி அது சார்ந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த தீர்ப்பை வழக்கம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 நாளைக்கு கொடுத்த நீதிபதி என்ன சொன்னார்னா, அந்த நீதிபதி வீடியோ கேமில் ஜல்லிக்கட்டை விளையாடலாம்ல அப்படின்றாரு. அப்போ இந்த தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி எங்களோட விளையாட்டை எந்த தன்மையில் அவர் புரிஞ்சிருக்காரு அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்கிற முடியலை. ஏன்னா எங்களோட உணர்வு சம்மந்தப்பட்டது. காலகாலமாக பண்பாடு தலங்களோட எங்களோட சேர்ந்து வந்த ஒரு நிகழ்ச்சி. தொடர்ச்சியாக எல்லா கிராமங்களையும் பல்வேறு, அதாவது ஒரு 600க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடந்த ஜல்லிக்கட்டை இன்றைக்கி அவர் வீடியோ கேமில் விளையாடுற மாதிரி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. இதுக்கு மத்திய அரசு கொஞ்சம் செவி சாய்க்கணும். மாநில அரசு தன்னோட முறையான முறையீடு செய்து சீராய்வு மனுவுக்கான முயற்சி நடத்துறதுக்கு மாநில அரசுக்கு நாங்கள் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் போல் இது தொடர்ச்சியாக சட்ட ரீதியான போராட்டங்களில் தமிழக அரசு முன்னின்று ஒரு புதிய வடிவமாக தமிழக அரசுக்கு உட்பட்ட ஒரு சட்ட விதிமுறைகளுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான வழி செஞ்சு தரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதாவது இங்கே கூறிய நபர் முருகன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கணும். அதாவது மத்திய அரசு சீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்கு. இதைக்கு மேலும் அது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும். அது போக காளையை நாங்கள் துன்புறுத்தலை. ஜல்லிக்கட்டு காளை பாரம்பரியமாக விளையாடக்கூடிய விளையாட்டு என கூறுகிறார்கள். மேலும் நம்முடன் நம்பர் இருக்கிறார்கள். இவர்கள் ஜல்லிக்கட்டு காளை எப்படி வளர்க்கிறார்கள், எப்படி இந்த காளைக்கு, அதாவது இந்த காளையை பாரம்பரியமாக எப்படி வளர்க்கிறார்கள் என்பது பற்றி பேசுவோம். அந்த காளையை நீங்கள் எப்படி வளர்க்குறீங்க? இப்போ விலங்குகள் நலவாரியம் சொல்கிறது எப்படி உண்மையாக இருக்குமா சார்? காலையில் நாங்கள் வளர்க்குற அப்படின்னா சார், காலையில் சிங்கம் புலி மாரி நாங்கள் வளர்க்கலை. இது விவசாயிகளுக்கு உள்ள எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்து, எங்கள் பிள்ளைய மாரி, எங்கள் அண்ணன் தம்பி மாரி இந்த மாடு எங்கூட உழைக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஜல்லிக்கட்டை ஒழிக்கிறதுக்கு காரணம் வெளிநாட்டுக்காரங்களோட சதின்னு நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாட்டோட மாடு அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளை இந்த மனிதரோட எண்ணமே அழிஞ்சிரும், கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிரும். அதனால் இந்த பீட்டான்னு சொல்கிறாங்க, இந்த வளம் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களோட ஏதோ ஒரு பணத்துகளை வாங்கிட்டு சதிதே. இது மக்களோட விரோதி போக்குதேன். எங்களோட நாட்டு மாடு இப்போ இந்த ஜல்லிக்கட்டுலாம் விடக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா சரி, இந்த நாட்டு மாடு பூரா அழிஞ்சு போகும். சாதாரணமாக நாட்டு மாடோட பால் பசுமாடு பால் கொடுக்கும்னா 2 லிட்டருக்கு மேலே கொடுக்காது. இதே இது சிந்து இருக்குது, ஜர்ஜி இருக்குது, இன்னும் நிறைய மாடுகள் இருக்குது. 10 லிட்டர் கொடுக்கும். 10 லிட்டர் கொடுத்தாலும் அந்த மாட்டோட பால் பாலே கிடையாது. சும்மா அந்த பீன்ஸ் அது பாக்கெட்டு பால் மாதிரிதே. உண்மையிலேயே நம்ம பாரம்பரியம் அழியக்கூடாது அப்படின்னா சரி, நம்மளுடைய நாட்டோடைய மீன், கோழியை, இந்த ஆடு மாடு இதெல்லாம் தயவு செய்து தலையிட வேணாம். இதில் தலையிட்ட அப்படின்னா சொன்னால் சரி, நம்மளோட எனர்ஜியை குறைக்கிற மாதிரியே இது சொல்லுவாங்க, வெள்ளத்தை கொடுத்து, அதாவது விஷத்தை கொடுத்து கொள்றதை காட்டி வெள்ளத்தை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொள்வாங்க வர. அது மாதிரி தான் இந்த பீட்டாதுகளுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அவங்க கோட்டை அதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம கோட்டுக்கெல்லாம் போக முடியாது. எங்கூட விவாதம் பண்ணட்டும், பண்ணி அவங்க பேசட்டும், வைக்கட்டும். இந்த நாய்களை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. நாயெல்லாம் தெருவில் ரொம்ப கன்றாவியாக இருக்குது. நாய் மேலே அவர் அக்கறை உள்ளவங்க அதை வரட்டும், அதை பிடிக்கட்டும், பிடிச்சி அதுக்கு சோறு போடட்டும், அதை குளிப்பாட்டட்டும், அதை பராமரிக்கட்டும். அதை அந்த வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க அப்படி சொன்னால் சரி, அவங்க என்ன சொன்னால் நாங்கள் கேட்டுக்கிறோம். இவர் மாடுகளை, அதாவது வீட்டில் உள்ள
ஒரு குழந்தைகளைப் போல வளர்க்கிறோம், இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வது மிகவும் ஆதங்கத்துடன் கூறினார். இங்கே இளைஞர்கள் சிலர் இருக்கிறார்கள். இந்த ஜல்லிக்கட்டு விழா நடக்காட்டி இவர்களோட போராட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்போம். போராட்டங்கள் இனி வலுவாக இருக்கும் இளைஞர்கள் மத்தியில். எங்கள் வீட்டிலேயே 2 பேர் மாடு பிடிக்கிற வருவாங்க. எங்கள் மாமா ஒரு ஆள், சின்ன மாமா ஒரு ஆள் இருக்காங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பெண்கள் ஃபுல்லாமே அதை வரவேற்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என் நண்பர்கள் எல்லாமே மாடு வளர்த்துக்கிறாங்க. இப்போ எங்கள் ஊரில் திருப்போணத்தில் நான் வீரகுலாமரன் நகரத்தை சேர்ந்துவேன். திருப்போணத்தில் கேட்டிங்கன்னா 85 பேர் எங்கள் ஊரில் மட்டுமே வச்சுருந்தோம். இப்போதைக்கு உள்ள மாட்டு சதவீதப்படி பார்த்திங்கன்னா அந்த 85 மாட்டை இப்போ காணும். மேக்ஸிமம் 10 வீடு, அந்த 10 வீடுதே இப்போ மாடு இருக்குது. மிச்சம் 75 மாடு எங்கே வச்சு நாங்கள் பெற்ற பிள்ளையே அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் பாப்பா அதை இதுன்னுட்டு எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு முதல் நாங்கள் படத்தை காமிக்கிறது அந்த வீர விளையாட்டதே நாங்கள் காமிக்கிறது. மிச்சப்படி நாங்கள் இதுன்றதில்ல. ஆனால் மாட்டை கொடுமைப்படுத்துறதுன்ற அதை ஒரு நாளைக்கு அதோட சராசரி அதுக்கு உடனே தீனிகள் போடுறது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட வரவு செலவு அவங்கள பார்க்க சொல்லுங்கள், எல்லாத்தையும் இதுன்னு சொல்லுவோம். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை விட எங்களுடைய மாட்டுகளுக்கு நாங்கள் பார்க்குற பாகுபாடத்தையும் நிறையா நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே வச்சுட்டு போராட்டங்கள் எந்த வடிவில் இருக்கும்? போராட்டங்கள் இளைஞர் மத்தியில் இன்னமும் நாங்கள் இந்த வட்டம் நிறையா பண்ணுவோம். இதே நிலைமை நீடித்தால் நாங்கள் இளைஞர்கள் பெரிய லெவலில் போராட்டங்கள் பண்ணுவோம். முக்கியமாக அது இங்கே அவனியாபுரம் பகுதி மக்கள், இளைஞர்கள் அனைவரும் இந்த தமிழக அரசின் சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்தும் போராட்டங்கள் பல வடிவில் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர்.